இப்போ தான் வலிமை படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். வெறித்தனமாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து தல அஜித்தோட இன்ட்ரோஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ரொம்ப நாளாக எங்கடா வலிமை அப்டேட் கொடுக்கலன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சூப்பர் ட்ரீட்டாக குறிப்பாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் சினிமாவை விரும்புகிற எல்லா ரசிகர்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரெய்லர் வந்து தல அஜித் மற்றும் வினோத் கொடுத்துருக்காங்க. ட்ரைலர் வந்து செம்மையாக இருந்துச்சு. எதிர்பார்த்த லெவல்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் மிஞ்சின அளவுக்கு தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இது வந்து தலை ஃபேன்ஸுக்கு அப்படிலாம் இல்லை மொத்தமாக, ஏன்னா தலை ஃபேன்ஸ் மட்டுமே வெயிட் பண்ணல, எக்கச்சக்க பேர் வெயிட் பண்ணாங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வினோத் வந்து நம்ம ஒன்று நினச்சா அவர் ஒன்று பண்ணுவார் போல். நம்ம இந்த அளவுக்கு எதிர்பார்த்தது எனக்கு பெரிய விஷயமாக தெரியுது. நான் வினோத் கிட்ட எதிர்பார்த்தது விஷயங்கள்லாம் வேறு இது, ஏன்னா முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது நிஜமாலுமே செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்பெஷலாக தலை வந்து ஒரு சில டைலாக்லாம் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, அதான் மறந்து போயிட்டேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக, இப்போ அன்வான்டாக நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனால் இந்த டேரக்டர்கிட்ட அந்த மாதிரியான விஷயங்களே பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் மொத்தமாக ஒரு 3 நிமிஷம் கிட்ட இருந்தாலும் 2 டைலாக் 3 டைலாக் பேசுகிற அளவுக்கு தான் வச்சுருந்தாரு. அந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயிட்டிக்காக பேசுகிற மாதிரி ஓவர் ஹைப் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் ஏழை சார் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உழைச்சி சம்பாதிக்கிறவங்கள அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நார்மலான டைலாக். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் சொல்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம், அதே வில்லன் அப்படின்னும் போது அந்த வில்லன் பேசுகிற ஒரு வசனமும் ஜெயிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். ஸோ அது எப்படி ஜெயித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஷாட்டில் காட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த கனெக்ட் அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லரில் இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வேறு லெவல் எதிர்பார்த்தோட வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் செம்மையாக இருந்தது. படத்துக்காக தான் இன்னும் வெயிட்டிங். யுவன் சங்கர் மியூசிக் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? யுவன் எப்போ பண்ணாலுமே செம்ம தான் அதுவும் தலைக்காக அவர் மாசாக போடுவார், வெறித்தனமாக இருக்கும். பார்த்த வரைக்கும் செம்ம மாசு. இன்னும் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்கை, அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை சொல்லி ஆகணும். அதுவும் தல அஜித்தும் யுவனும் சேர்ந்துட்டாலே வெற்றி கூட்டணி தான் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தெரிஞ்சு மங்காத்தாக்கு அப்புறம் இது வந்து பயங்கரமாக பேசப்படும். குறிப்பாக இருக்கிற அந்த பைக் சீனுகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனும் அந்த சேஸ் பண்ணுற சீனும் தல அஜித்துக்கு சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே அவர் ரேசர். ஸோ அதனால் இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே கண்டிப்பாக படம் எப்படா வரும், உடனே பார்க்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. ட்ரெய்லர் பார்த்த உடனேமே இவ்வளவு அழகாக, அதுவும் குறிப்பாக வந்து ஒவ்வொரு சீனும் வந்து பயங்கர கிறிஸ்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம கூட ஒருவேளை வந்து இந்த படத்துக்கு ட்ரெய்லரை விட மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த ட்ரெய்லர் தான் இந்த படத்துக்கான பெரிய வெற்றிக்கான முதல் படியாக இருக்க போகுது. அவர் என்ன டைலாக் பேசினாலும் செம்மையாக தான் இருக்கும் அதுவும் இந்த டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது, அவருக்கு நல்லா சூட் ஆகுது. ரொம்ப இதாகவும் பேசலை, நார்மலாக பேசுகிறாரு, அதுவே செம்மையாக இருக்குது பார்க்க. வேறு லெவலில் இருக்குது. வினோத் வேறு லெவலில் எடுத்துகிட்டு இருக்கார் தலையை வச்சு. அதுவும் இல்லாமல் அடுத்த படத்துக்கார கொடுத்துருக்கிறாரு தலைகிட்ட, மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன். தலை இருக்குல்லே அல்டிமேட் பண்ணியிருப்பார், அதனால தான் தைரியமாக தலையிட்ட கொடுக்குறாரு. தலையிட்ட கொடுத்ததா எதுவுமே டவுன் ஆகாது, எப்போதும் தலை தான். வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோங்க. கம்பெனி இருக்குது எங்களுக்கு, ஆனாலும் அதை லீவு போட்டு நாங்கள் வேலை கட்ட வச்சுட்டு தேட்டர் போய் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு இருக்கிறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எஸ் ப்ரோ. படத்தில் பார்த்தீங்கன்னா டயலாக்கெல்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு புகழ் பாடுற பஞ்சு வசனம் மாதிரி இருக்க போகிறதில்ல. தலையோட படத்துக்கு சூப்பரான வலிமைங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலை அஜித் சூப்பரான ஒரு டைலாக் பேசியிருக்காரு. வலிமைங்கிறது மற்றவங்கள அழிக்கிறதுக்கு இல்லை, காப்பாற்றுறதுக்கு தான். நல்லா சொல்லும்போது அது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த ட்ரெய்லர் ஏற்படுத்துது. பலவிதமான ரெக்கார்டுகளை இது வந்து கண்டிப்பாக படைக்கும். அப்புறம் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரிலாம் சிலதை காட்டினாங்க, மறந்து போயிட்டேன். அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பிடிச்சிருந்துச்சிங்க. இதுதான் பிடிச்சுன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்ல முடியல. யுவனோட சொல்லி அது எப்படி சொல்கிறது, யுவனை சொல்ல வேணாம், யுவன் ப்ளஸ் தலை அப்படின்னாலே அது வேறு லெவல் மேசிவ் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சான்னு கேட்டால் 100% மேலே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இவனை தவிர்த்து வினோத் தவிர்த்து இதில் வந்து ஒன் மேனாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தலையை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரேமில் ஒரு இருக்கிற அந்த அழகு இருக்குல்ல, அதுவே வேறு லெவல். மோட்லி இப்போ இது கூட ஏதோ ஒரு சில படம்லாம் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதே எனக்கு தெரில, ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க ட்ரைலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
செம்ம சூப்பராக இருந்துங்க. அதாவது தமிழில் நார்மலாக ஒரு படம் வருது அப்படின்னும்போது இப்போலாம் வந்து ஹாலிவுட் ஒரு காப்பி பண்ண மாதிரி ஒரு விஷயம், அது வந்து தமிழில் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ட்ரெய்லரும். எப்பவும் தலை என்ன மாசாக ஒரு டைலாக் இருக்கணுமோ அந்த டைலாக்லாம் வச்சு தான் கரெக்டாக ட்ரெய்லர் விட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தைகள்லாம். எந்த படம் பண்ணாலும் அது சூப்பராக தான் இருக்கும் ப்ரோ. யுவன் வந்து பண்ணுறாருன்னா அந்த படம் நல்லா தான் இருக்கும். படம் முழுசாக பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் என்னென்னா ஹாலிவுட் ரேஞ்சு இப்படி நம்ம ரேஸு அந்த மாதிரி ட்ரெய்லரில் நிறைய போட்டிருக்காங்க. அது ரியலில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுசாக பார்த்துட்டோன்னே தெரியும். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா 2-3 வருஷம் ஆச்சு தலையை ஒன்றும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேன்மேடே பயங்கரமாக எதேதோ ட்ரெய்லர்லாம் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பார்ப்போன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு பயங்கரமாக இருக்கும். பசங்கள்லாம் வேறு லெவல் பண்ண போகிறாங்க. இடம் கிடச்சிச்சின்னா மற்ற படம் ஓட்டுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சுன்னா அந்த படமும் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் என்னங்க டவுட்டு? எப்போ நம்ம வலிமையானவங்களுக்காக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கே ஒரு சூப்பரான ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு இந்த ட்ரெய்லரே ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டாக இருக்குது. எல்லாருமே பொங்கலுக்கு இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். யுவன், அஜித், வினோத், ஸோ 3 பேர் வந்து இந்த ட்ரெய்லர்லேயே பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஸோ படத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.